நம்மளுக்குலாம் ஒன்று தோணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆனால் என்ன நடந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தோணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா நீங்கள் நடந்துக்கிற முறையில் தான் நடக்கும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் கண்ணாடி போல அப்படின்ற மனிதர்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னா நான் சொல்ல போகிற இந்த 15 ஸ்டெப்பை வந்து கடைப்பிடிங்க. இது அட்லீஸ்ட் இதில் வந்து நீங்கள் ஒரு 25லேருந்து ஒரு 50% கடைப்பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு நிச்சயமாக மரியாதை கிடைக்கும். 100% கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் சிறந்த மனிதராக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்களைய மரியாதை கொடுங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம முதல்ல நம்மளே வந்து மதிக்கிறதே கிடையாது. நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்ம ஒழுங்கா இருக்கிறோம், நம்ம முதல்ல நம்மளை விரும்புறோம், நம்ம அழகா இருக்கிறோம், நம்ம ஒழுங்கா ட்ரெஸ் பண்றோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியுது, நம்மளுக்கு சில விஷயங்களுக்கு வந்து வராதுன்றத நினைக்காதீங்க. முதல்ல உங்களுக்குள்ள சில விஷயங்கள் தாழ்வு மனப்பான்மையை நீக்க பாருங்க. தாழ்வு மனப்பான்மை இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எதுவுமே வராது, நம்மளுக்கு எதையும் செய்ய வராது, வாழ்க்கையில் முடியாது அப்படி இப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி எந்த எண்ணத்தையும் வளர்த்துக்காதீங்க. முதல்ல ரெஸ்பெக்ட் நம்ம பண்ணாதான் அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பார்க்குறவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா முதல்ல உங்களை நீங்கள் விரும்பணும், உங்களே முதல்ல மரியாதை கொடுக்கணும். முதல்ல உங்களை அக்செப்ட் பண்ணால் மாத்திரம்தான் மற்றவங்க கொடுப்பாங்க. கண்ணாடி போலன்னு சொல்கிற விஷயம் இதுதான். ரெண்டாவது, பி சைலண்ட், டோன்ட் ஸ்பீக். காம இருக்க பாருங்க. நிறைய இடத்துல பேசணும்னு தோணும். குரூப்பா இருக்கும் போது சில பேர் பாலிடிக்ஸ் பத்தி பேசுவாங்க, நம்மளோட தாட்டை சொல்லணும்னு நினைக்கணும், ஆனா சொல்லாதீங்க. ஏன்னா அங்க உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிடும், உங்களோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிடும். சில இடத்துல நான் சைலண்டா இருக்கணும்ன்றது ஒரு விதியாவே வச்சுக்கோங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன், பேரண்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஏஜ்டு என்னை கூடவும் இருப்பாங்க, குறைச்சலும் இருப்பாங்க, எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. நிறைய விஷயத்த டெய்லி பேசுவாங்க. ஆரம்பத்தில் நான் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் நம்மளை வந்து கிண்டலாகவும் கேலியாகவும் சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் தூரத்தில் வரும்போதே என்னை வந்து ஏதாவது கிண்டலாக சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, நான் போய் உட்காந்துருக்கும் போது இன்னொரு பேரண்ட் வரும்போது அவங்க கிண்டலாக நேற்று அவங்க சொன்ன சில விஷயங்களும் முந்தானேத்து சொன்ன ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே நான் சைலண்ட்டாகவே இருக்கிறேன். அவங்க கேட்குற ஒரே விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் சார் ரொம்ப காமாக இருக்கீங்க, முன்னாடிமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் சிரிச்சிட்டு மாத்திரம் வந்துடுறேன். ஏன்னா நம்மளை அவங்க வந்து வேற மாதிரி நடத்துறாங்கன்றது எனக்கு தெரியுது, மரியாதை கொடுக்கலன்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் காமாக இருக்கும் போது இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்றத ரியலாகவே நமக்கு புரிய வருது. அப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல உங்களுக்கு புரியும். ஏன்னா இதை வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பேரண்ட்டை பார்க்குறோம், நம்ம பையனை கூப்பிட்டு போகிறோம், அங்கேயே இப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னா அப்போ நம்ம சுற்றி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க. அதனால நான் பொதுவாகவே இப்போ சொந்தக்காரங்களாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, குரூப்பாக இருந்தால் சில இடத்துல நான் சைலண்ட்டாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறதில்ல. காமாக இருக்கிறனால எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது, நம்ம மேலே ஒரு மரியாதையும் கிடைக்குது. எங்கே தேவையோ அங்கே மாத்திரம் நான் பேசுகிறேன். திங்க் அபவுட் யுவர் வேல்யூ. உங்கள் வேல்யூ என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருன்றது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வரும்ன்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்றத மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு, நம்மளுக்கே புரியாது. எனக்கே இது புரியல, நான் இவ்வளோ பேசுவேன்னா, இவ்வளோ விஷயத்த நான் உட்காந்து போல்டாக பண்ணுவேனான்றது சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் பண்ணியிருக்கிறேன். அப்போ என் வேல்யூ என்னன்றது என்னோட 10 வயசுல இந்த மாதிரி தான் இருந்திருக்கேன், 15 வயசுல இருந்திருக்கேன், 25 வயசுல இருக்கும் போது இப்போ நான் அதை பண்ணுறேன். இந்த வேல்யூன்றது பேசுகிறனாலும் கிடையாது. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட புதஞ்சிருக்கலாம், அடுத்தவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்காதீங்க. உங்ககிட்டயும் சில தகுதியான சில விஷயங்கள் இருக்கு. நல்ல மனிதராலும் சில பேர் இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம மேக்ஸ் வரும், உங்களுக்கே தெரியாம குக்கிங் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் உங்க வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களை நீங்க ஐடென்டிட்டி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு வந்து சின்ன ஸ்பார்க் இருந்தாலே அதை டெவலப் பண்ணலாம். அதான் ஸ்கில் செட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வராத ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு வரும். அதை செய்யும் போது தான் உங்க தப்பு ரைட்டுன்னு தெரியும். அப்ப அதை கத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது உங்க வேல்யூ கூடுதலாகும். மற்றவங்க பார்க்கும்போது உங்க மேல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ட்ரை பண்ணுங்க. நீங்க யாருன்னு முதல்ல அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்க வேல்யூ பக்காவா வெளியில தெரியும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு ஹெல்ப். சில பேர்கிட்ட அது ஒரு இது இருக்கும், எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்ககிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்கறது. ஒரு டீ வாங்கினாலும் அவன் வரட்டும் வாங்கி கொடுப்பான், அது இப்படியே பண்றது. ஒரு டீலேருந்து ஆரம்பிச்சு சாப்பாடுலேருந்து ஒரு பணம் கேட்கறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது என்ன ஒன்று வாட்ச் பண்ணுவாங்க, 2 தடவை 3 தடவை பண்ணுவாங்க பழக்கத்தில். இது பின்னாடி அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு டீ கூட காசு எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறான், நம்மளே இது பண்ணுறான்,
நான் வந்தோன்னதுக்கு அப்புறம் தான் டீ குடிக்கிறான், இப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க ஜாலியா பண்ற ஒரு விஷயம் உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தானே, டீ இதனால என்ன ஆக போறோம்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த ஒண்ணுனால நம்மளை ஃபுல்லாவே தப்பாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம கையில பணம் இல்லைனாலும் கூட நம்ம காமா இருந்து நம்மளை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அது வேற. ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் தான் ஹெல்ப் கேட்கறது, எப்ப பார்த்தாலும் பெட்ரோல்னாலும் அவனை போட வைக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பசங்கிட்ட நடக்கும். பெண்கள்கிட்ட வேற வேற விஷயங்கள், சாப்பிட்ற ஐட்டத்துல வேற எதுவும் நடக்கும். சில பேர் நண்பர்களுக்கு டீ குடிக்கிறது, இது வந்து ஆரம்ப காலத்துல படிக்கிறதுல இருந்து வேலை பார்க்கறதுல இருந்து நடக்கும். அப்போ இது எந்த ஹேபிட் என்ன ஆகும்னா சொந்தக்காரங்கிட்டையும் நடக்கும், வீட்லயும் நடக்கும், எல்லா இடத்தையும் நடக்கும் போது நம்ம மேல இருக்கிற மரியாதை சுத்தரவா இருக்காது. அதுக்கு அடுத்தவங்களை எக்ஸெப்ட் பண்ணியே இருக்காதீங்க. உங்க வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத இடத்தில் அடுத்தவங்க ஹெல்ப்பை எதிர்பார்க்காதீங்க. முடியலையா விட்டுருங்க, நீங்க எந்திரிச்சு வாங்க. நீங்க எந்திரிச்சு வர முடியாது, கஷ்டப்படுமா, யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னா ஓகே. ஆனா எப்ப பார்த்தாலும் எதிர்பார்த்து நின்றுகிட்டே இருக்காதீங்க, அது ரொம்ப அசிங்கம். பி ஆன் டைம், இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம். எந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னா 5 மணினா 4:30 மணிக்குள்ள அந்த ஆன் தி ஸ்பாட்ல இருக்கு. ஏதாவது ஒரு மீட்டிங்னா கரெக்டாக ஒரு கனெக்ட் பண்ணி டிஜிட்டலாக வந்து கரெக்டாக அந்த டைமில் 4:55க்கு ரெடியாக இருக்கும். இது என்னோட ஹேபிட். 5 மணிக்குன்னா 4:55 இருப்பேன். ஒரு வெபினார் அட்டன் பண்ணுறேன்னா பிஃபோராக காலையில் நான் ஒரு 5 மணிக்கு வெபினார் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னா 4:30 மணிக்கு உள்ளே உட்காந்துருக்கு. இது என்னோட ஹேபிட். இதை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஷீல்டு கொடுக்க போகிறதுல ஒன்றும் கிடையாது. இந்த ஹேபிட் ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும், நல்ல எண்ணத்தை கொடுக்கும். நம்மளுக்கு அது முதல்ல நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா சுற்றி இருக்கிற ஒரு வேஸ் மாறும். சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நம்மள மேல ஒரு மரியாதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இவன் ஸ்ரீராம் நம்ம சொன்னோம்னா ஆன் டைம்ல வந்துடுவான், நம்மளும் கரெக்டாக இருக்கணும்ன்றது அந்த வேல்யூ நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களும் நம்மளை புரிஞ்சுட்டு நடந்துக்குவாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல அசிங்கமா இருக்கும், நம்மளுக்கு அசிங்கமா இருக்கும்னு அவங்களுக்கு தோணும். அதனாலே நான் ஒரு தேட்டருக்கு போனா யாரும் என்னை கேட்க போறதில்ல, ஆனா படம் பார்க்கறது லேட் ஆகும். ஒரு அர்ஜென்சி போக மாட்டேன், ஒரு ட்ரெயினை பிடிக்கிறேன், பஸ்ஸை பிடிக்கிறேன்னு பிஃபோரா இருப்பேன். இது என்னோட ஹேபிட். மார்னிங் வந்து 5 மணிக்கு ட்ரெயின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல 4 மணிக்கு இருப்பேன். 4 மணினா பிஃபோரா 3 மணிக்கு எந்திருப்பேன். ரெடி ஆகி கரெக்டா வந்து ஆட்டோ பிடிச்சி 4 மணிக்கு போயிடுவேன். இது என்னோட ஹேபிட். இது பாக்குறவங்களுக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு தூக்கம் கெடலாம், ஆனா நான் ஆன் டைம்ல இருக்கிறேன். கரெக்டா ரஷ் ஆகல, ஒரு பதப்பதத்தோட போல, ஒரு ஐயோ இப்போ லேட் ஆயிடுச்சு ட்ரெயின் விட்டுரும் அப்பெல்லாம் போல, கிளீனா நிதானமா ஒரு காமா போகும்போது எனக்கு அடுத்தடுத்த விஷயம் நீட்டா நடக்குது. அதுக்காண்டி இதை நான் பண்றேன். பி ஆன் டைம். உங்களுக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கு நல்லது. இந்த கடைப்பிடிங்க. உங்க லைஃப்ல நீங்க வேலை பார்த்துக்கிட்டாலும் சரி, படிச்சாலும் சரி, இந்த இது குழந்தைகிட்ட இருந்து கற்றுக் கொடுங்க. இது எனக்கு எங்க அப்பா கொடுத்த விஷயம், நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. 6வது, டோன்ட் ரியாக்ட் குவிக்லி. சில பேர் வந்து ஏதாவது பிரச்சனைனா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் உதாரணமே என்ன சொல்றேன், ஏதாவது உடனே ஏதாவது பிரச்சனைனா உடனே ரியாக்ட் பண்ணுவேன். ரியாக்ட் பண்றது வந்து வச்சுக்காதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. எல்லா இடத்துலயும் ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளை ஏமாலின்னு நினைப்பாங்க, மரியாதையே இருக்காது. சில ஹெல்ப்புக்கு நம்ம பண்ணலாம், ஒரு ரோட்ல பாக்குறது இதெல்லாம் ஓகே. நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்கும் போது, சில ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளும் போது சில நேரம் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ரியாக்ட் பண்ணாம காமா சைலண்டா அது அந்த ஸ்டெப்புக்கு ஏத்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமான்றது கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் கூட நம்மளே பண்ணும்போது நம்ம அங்க அசிங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு இது தேவையா, நாங்க பாத்துக்கோம்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அசிங்கம். நம்ம ரியாக்ட் பண்ணும்போது கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு அவங்க கேட்கும் போது பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும். முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. காமா இருங்க. சைலண்டா இருக்கும்போது, ஸ்மார்ட்டா இருக்கும் போது நம்ம மேல ஒரு மரியாதை வரும். ஏன்னா ஓவரா எக்ஸாக்ட் ஆக மாட்டான், ஓவரா வந்து முந்திரி கிட்ட ஆக மாட்டான். இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள தோணும் போது நம்மளுக்கு கிட்ட இருக்கும் போது அவங்க காமா இருப்பாங்க, அவங்களும் காமா இருப்பாங்க, நம்மளும் காமா இருப்போம். தேவைப்படும் போது நம்ம பேசலாம். ரைட்டா? 7வது, ஸ்பீக் லெஸ், லிசன் மோர் அதர்ஸ். நீங்க கொஞ்சமா பேசுங்க, அடுத்தவங்க பேசுறாங்கன்னா லிசன் பண்ணுங்க. முதல்ல விஷயத்த வாங்க. ஆரம்பத்துல இந்த தப்பா நான் பண்ணேன், நானே பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்றேன்னா அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கிறேன். ஃபுல்லா கேட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஹேபிட் என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள நம்ம சொல்ல வர விஷயத்தையும் வந்துடும், நம்மளை தப்பா நினைக்கிறாங்களோ அதுவும் வந்துடும், நிறைய விஷயத்த நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்னாலும் அதுவும் வந்துடும். எல்லாமே வரும்போது நீ ரியாக்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட கவுன்சிலிங் பண்றவங்க அத்தனை பேரும் கொட்டி தீப்பாங்க. அதை நான் உட்காந்து அவசரப்படாம உட்காந்து காது கொடுத்து கேட்பேன். இல்லைன்னா போனை அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க என்கிட்ட ஃபுல்லா உட்காந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா எனக்கு வேலை இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணும் போது தான்
நான் லிசன் பண்ண முடியும். ஏன் ஒர்க் அவுட் நான் பண்ணும்போது பண்ண முடியாது. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணுவேன், டைம் இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணி பேசும்போது லிசன் பண்ணுவேன். சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவங்க கடகடன்னு சொல்லுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுவேன். ஆன்சர் பண்ணும்போது கிரிப்பா சொல்லும் போது அவங்களுக்கு அது டோட்டலா அவங்க சொன்ன 10 விஷயத்த ஒரு நிமிஷத்துல நான் சொல்லிடுவேன். 10 நிமிஷம் ஒரு விஷயத்த நான் ஒரு நிமிஷம் சொல்லும் போது அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது. ஏன்னா எனக்கு புரிஞ்சிருது அவங்க என்ன கோத்ரூ ஆகுறாங்கன்றது. அப்ப அவங்க நம்பி சொல்லும் போது அதை நான் கேட்கிறேன். இது மாதிரி பல பேத்துக்கு இதை ஆன்சரபிளா நம்ம பண்றதை ஹேபிட்டா பண்ணிட்டு இருக்கிறேன். இது நான் என் வீட்லயும் பண்றேன், என் சொந்தக்காரங்கிட்டையும் பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் பண்றேன், கவுன்சிலிங் பண்றதுட்டையும் பண்ணும்போது நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கு, மேலும் அதிகரிச்சு தான் இருக்கு. என்னையே எனக்கு பிடிக்குது. 8வது, அக்செப்ட் வென் யூ ராங். எப்ப நான் தப்பு பண்றேன்னு, ஆமா நான் தப்பு பண்ணியிருக்கேன். இது லைஃப்ல நான் இப்ப ரீசெண்டா சில பிரச்சனை இல்லை, நான் சொல்ற ஒரு விஷயம், ஆமா என்னால இது நடந்துருச்சு, என்னால இந்த பிரச்சனை நடந்துருச்சு, ஒத்துக்கிறேன், இனிமேல அதை நான் பண்ண மாட்டேன், இனிமேல என்கிட்ட வராது அப்படின்றத அக்செப்ட் பண்றதுனால என் மேல கோவப்பட்டவங்க, என் கூட பிடிக்காதவங்க, சொந்தக்காரங்க சில பேர் இப்ப பேசுறாங்கன்னா தப்பா ஒத்துக்கிட்டனால இப்ப மேலும் என் மேல மரியாதை தான் கூடுது. என்னை பத்தி அவங்க சொல்றது சில இடத்து தப்பா கூட இருக்கலாம், ஆனா என் மேல இன்னும் பாசமா போன் பண்றது, இது பண்றது எல்லாமே காரணம் அதை அக்செப்ட் பண்றதுனால. இது நான் மாத்திரம் இல்ல, இது நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க தப்பா ஒத்துக்கிறதுனால ஒண்ணுமே கிடையாது. சில விஷயங்கள்லாம் அந்த எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான். சொத்து விஷயத்துல நடக்கிறது, அப்பா அம்மா கூட சண்டை நடக்கிறது, எல்லாத்துலயும் இப்ப காம்ப்ரமைஸ் ஆகணும்னால என்ன ஆகுது, தப்ப ஒத்துக்கிறதுனால என்ன ஆகுது, ஜஸ்ட் அந்த செகண்ட்ல என்னை பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து காமெடியா இருக்கலாம், சில பேருக்கு என்னை பார்த்து சிரிக்கலாம், அவ்வளவுதானே. ஆனா யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட போகும்போது நம்ம மேல ஒரு மரியாதை கிடைக்கும். மித்தவங்களும் நான் விட்டுட்டேன். யாரு எந்த பர்சனுக்கு நான் சொல்ற இது வந்து அக்செப்ட் பண்றாங்களோ என் மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, அவங்க மேல எனக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதனால என் தப்பு இப்போ நடந்துச்சு பொதுவாகவே நான் ஒத்துக்குவேன். என் தப்பா இருந்தேன், என் மனைவிட்டையும் அப்படிதான், என் பையன்கிட்டையும் அப்படிதான், சுத்தி இருக்கிறவங்ககிட்டையும் நான் அப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கேன். உங்களோட தப்ப ஒத்துக்க பாருங்க. ஒத்துக்கிறதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டீங்க, நீங்க இன்னும் மேலும் உயரதான் ஆவீங்க. ட்ரை பண்ணுங்க. இது வாழ்நாள் முழு இருங்க, ஒரு நாள் 2 நாள், இது உண்மையாவே வாழ்நாள் முழுவதும் இருந்தீங்கன்னா நீங்க உயர்ந்த மனிதர். 9வது, ரெஸ்பெக்ட் அதர்ஸ். அடுத்தவங்கள மரியாதை கொடுங்க. யாரா இருந்தாலும், சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி. நான் ஆரம்ப காலத்துல ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்க பிறந்த நாள்னாலும் நான் தேடி போய் சில பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். சில பேருக்கெல்லாம் மரியாதை, அது பாகுபாடே பார்க்க மாட்டேன். ஏன் இவங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு உதாரணமா என்னோட சித்தி பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. நான் சின்ன வயசுல இருக்கும் போது இந்த சினிமா ஆக்டர்ஸ் பத்திலாம் நாங்க பேசுவோம். அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, டக்குன்னு இப்ப ஞாபகம் வருது. மணிரத்னம் சாரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றான், அந்த படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது மணிரத்னம் அவன் இவன், கார்த்தி கமல் அவன் இவன் சொல்லும் போது நான் வந்து அவங்க மணிரத்னம் அவங்க இவங்க இப்படின்னு மரியாதை கொடுத்து நான் பேசும்போது அவன் கேட்கும்போது, ஏன் அவங்கள மரியாதை கொடுத்து நீ பேசுற, இங்க இல்ல இப்படி பேசலாமேன்னு அவன் என்கிட்ட கேட்கும் போது நான் சொன்னேன், அம்மா நீ அண்ணன் வந்து என்னை வந்து நீ வாடா போடான்னு சொல்லலாம், அது வேற, பாசமா நான் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது, எந்த விஷயத்தையும் வந்து தெரியாது, ஆனா அவங்க படத்துல இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், யாரா இருந்தாலும் பெரியவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஓ இப்படி கொடுக்கறனால வந்து அது அவங்களுக்கு தெரியலனாலும் நம்மளுக்கு இது ஹேபிட் அப்படின்னு அவளுக்கு புரியும் போது அவ கொடுக்க ஆரம்பிச்சா. அப்ப போ வந்து அவங்கன்னு அவ ஏன் நேரம் சில விஷயங்கள் வேற ஏதாவது விஷயம் பேசும்போது அவங்க அப்படின்னு அவ பேச ஆரம்பிச்சா. இது மாதிரி வந்து ரெஸ்பெக்ட் வந்து இந்த குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லணும். நம்ம இப்ப ஒரு வெயிட்டர் பாக்குறோம் ஹோட்டல்லன்னா, அவங்க பில் நம்மகிட்ட வாங்கிட்டு காசு கொடுக்குறாங்க, நம்ம 10 ரூபா கொடுக்கலாம், 20 ரூபா கொடுக்கலாம், காசு வாங்குறாங்க, அவங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டேங்க. நம்ம காசு தானே கொடுக்குறோம், அவனுக்கு சம்பளம் தானே கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. அவன் நம்மளுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மனிதர் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க, தேங்க்யூன்னு சொல்ல பாருங்க, அவங்கள ரெஸ்பெக்டா நடத்த பாருங்க. ஒரு டோரை திறப்பாங்க, எங்க போனாலும் ஒரு கடையோ ஹோட்டலோ எங்க போனாலும் டோரை வந்து வணக்கம் அப்படின்னு இப்பெல்லாம் சொல்ற ஹேபிட் நிறைய இடத்துல இருக்கு, நிறைய பெரிய பெரிய ஷாப்ல எல்லாம் இருக்கு. இப்போ அவங்ககிட்ட எல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி திரும்பி நீங்க பார்க்காத மாதிரி போகாம கையெடுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படின்னு அட்லீஸ்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாவது போங்க. அதை சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு சுரிப்பு, நின்றுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த தான் வேலை. சொல்லும் போது அவங்க சிரிப்பாங்க, நம்மளும் சிரிப்பாங்க, பரவாயில்ல ரெஸ்பான்ஸ் நம்மளை பண்றாங்க. யாருமே நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க, கண்டுக்காம நடந்து போவாங்க. அவங்க மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சு போனபோது உட்கார்ந்து நான் பார்க்கும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. போகும்போது அவங்க கதவை எடுக்கும்போது தேங்க்யூன்னு நான் சொல்லிட்டு போவேன். அந்த கவுண்டர்ல வந்து பில் போடுறாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹேர் கட்டிங் நான் பண்றேன்னா சலூன் கடையில உள்ள போகும்போது ஹலோ சார்னு சொல்லுவாங்க, வரும்போது தேங்க்யூப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி எங்க போனாலும், டீ கடை எங்க போனாலும் இந்த ஹேபிட்ஸை வந்து பண்ணும்போது, இப்ப நான் பண்றதை என் பையன் கூட இருந்து பார்க்கும் போது அவனும் அதை பண்றான். இப்ப நம்ம ஒரு எந்த லொகேஷன் போனாலும் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம சொல்லலாம். ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு கொடுத்தாதான் உங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்க மேல மரியாதை வரணும், நீங்க அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. 10வது, ஆனர் யுவர் ப்ராமிஸ். உங்களோட ப்ராமிஸை ஹானர் பண்ணுங்க. யாருக்காவது ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்க, ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொன்னா
கொடுத்துருங்க. அவங்கள வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உதாரணமாக சில பேர் ஒரு 1000 ரூபா கேட்குறான்னா நம்மளால கொடுக்க முடியும். ஆனால் அவனுக்கு வந்து 1000 ரூபா பெருசு, நம்மளுக்கு 1000 ரூபா சின்னது. அவனுக்கு ஏதாவது சூழ்நிலை இருக்கலாம், அவன் குடும்ப சூழ்நிலையில் இருக்கலாம். சில பேர் 10,000 ரூபா கேட்பான், நம்மளுக்கு வந்து 1,00,000 கூட கொடுக்க முடியும். ஆனால் 10,000 அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சின்ன காசாக இருக்கலாம், அவனுக்கு வந்து கோடி மாதிரி இருக்கும். அதை வந்து இருக்கிறத ஆனர் பண்ணி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இல்லைன்னு சொல்லிட்டா அவன் அடுத்தவன் பண்ணிடுவான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு வா தரேன், இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன், வெள்ளிக்கிழமை வா அவனுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேற யார்ட்டையும் கேட்காம அவன் நம்பி சில பேர்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில 10 மணிக்கு வருவான். இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்கு அவ்வளவு இதா இருக்கும். ஏன்னா இப்ப கொடுத்தா கொண்டு போய் கொடுத்தா அவனோட பிரச்சனை தீரும். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம், இல்லப்பா நினைச்சே வரல அப்படிலாம் பண்ணாம நான் ட்ரை பண்றேன் இப்படிலாம் நான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்னா, ட்ரை பண்றேன், நீ வேற ஒரு 2-3 பேர்ட்ட கேட்டு வை, ஆனா 100% நான் தருவேனான்னு கிடையாது. முடிஞ்சா தரேன், முடியலன்னா என்னை தப்பா எடுத்துக்காது. அதை நான் முடியும் முடியாததா நான் நாளைக்கு காலைல சொல்லிடுறேன், இல்லைன்னா இந்த 1 மணி நேரத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். முடியும்னு சொன்னேன்னா கரெக்டா அந்த ஆனர் பண்ணிடுவேன். உனக்கு காசு இந்தானதுக்கோ. இது நான் சின்ன வயசுல இருந்து பண்றேன். இப்போ வந்து அந்த பண விஷயத்துல ஹேண்டில் நான் பண்றது இல்லை. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பழகும் போது அந்த ஒரு 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இந்த பழக்கம் இருக்கும், எனக்கு இருந்தது. அப்ப அந்த ஆனர் பண்ணும்போது சில பேர்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கும்போது 100 ரூபா அவ்வளவு பெருசா இருக்கும், 1000 ரூபா அவ்வளவு பெருசா இருக்கும். என்னடா இப்படின்னு தான் இருக்கும். 100 ரூபா நம்ம டீ குடிக்கிறதுக்கே நம்ம செலவு அதாகுது. பையன் நானும் எல்லாம் போய் சாப்பிட்டாலும் 100 ரூபா முடிஞ்சிடும். இப்ப அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை சில 100 ரூபா அவ்வளவு முக்கியம். புரியுதா? அப்ப அவங்களுக்கு ஆனர் பண்ணுங்க. அவங்க ப்ராமிஸ் யார் கேட்டாலும் முடியலன்னா முடியலன்னு சொல்ல பாருங்க. அவங்க வேற ஆளை பார்ப்பாங்க. உங்க மேல மரியாதை தான் கூடும். உங்களை அசிங்கம் என்னடா முடியாதுன்னு சொன்னா நம்மளை தப்பா எடுத்துக்குவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம சூழ்நிலை காசு இல்லைன்றது நம்ம தப்பு கிடையாது. நம்மளுக்கு இன்னைக்கு அப்படி சூழ்நிலை இருக்கு, முடியாதுப்பா இன்னைக்கு இப்ப இருக்க ரொம்ப டைட்டா இருக்கு, நீ வேற யார்ட்ட கேளுன்னு சொல்லிட்டு அவன் வேற ஆளை பார்த்துருவான். உங்களே யோசிக்க மாட்டான். ரைட்டா? டோன்ட் காசிப் அதர்ஸ். அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிக்கிறது, அவங்கள பத்தி இல்லாத இடத்த முதுகுல போய் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த சினிமா ஆக்டர்ஸை பத்தி பேசினா சுவாரஸ்யமா கேட்கற மாதிரி நம்ம சொந்தக்காரங்களை பத்தி பேசுறது, ஏன் நம்மளை பத்தி இன்னொருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம நம்ம அவங்க சொல்லும் போது நம்மளை பத்தி ரொம்ப இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடுத்தவங்களை பத்தி சொல்றது, கூட இருக்கவங்களை பத்தி சொல்றது, இந்த ஆபீஸ்ல நடக்கும். கூட இருக்கவங்களை பத்தி சொல்லும் போது உங்க பின்னாடி ஒருத்தவங்க முதுகுல பேசுவான்றது தெரிஞ்சுக்கோங்க. இது பேசணும்னா 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அடுத்தவங்களை பத்தி பேசி என்ன போகுது? அவங்க பண்றது தப்பா இருக்கலாம், சொல்லி பாருங்க. தப்புன்னா விட்டுருங்க. நேரடியா நாளா என்ன நேரம் நீ செஞ்சது தப்பு, நான் அடுத்தவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லலாம் மாட்டேன். கேட்டாங்க ஏன் சண்டை போட்டாங்கன்னா, ஆமா அப்ப நான் கேட்டேன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன். அதை உட்காந்து கதையா எடுத்துன்னு அடுத்தவங்ககிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன். கோவத்துல வேணா ஒருத்திட்ட இப்படி நடந்துருச்சுன்னு வேணா சொல்லலாம், தவிர அதுக்கப்புறம் விட்டுருவேன். இந்த காசிப் பண்றது இருக்கலே மட்டமான விஷயங்கள். காசிப் பண்றதை விட்டுட்டு வேற வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். வேலை வெட்டி இல்லாதவன் தான் இந்த வேலையை பார்ப்பான். அடுத்தவங்களை குறை சொல்றது, அடுத்தவங்க வீட்டுல இந்த கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு ரசம் சரியில்லை, வடை சரியில்லை, அப்பளம் சரியில்லை, கல்யாண வீட்டு சரியில்லை, சின்னதா இருக்கு, அது இருக்குன்னு தப்பா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பான் அதை பத்தி குறையா சொல்றது. புரியுதா? கூட இருக்கிறவன சொந்தக்காரனா இருப்பான், பொண்ணோட பெரியப்பா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், ஆனா அசிங்கமா பேசிட்டு இருப்பான். நம்ம காதுல படும். நம்ம பட்டா அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு பதிலா அவன் புத்தி அதான் சொல்லிட்டு போயிடலாம். நம்மளும் அவன் கூட சேர்ந்து எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி குறைய, அவங்களோட குறை இருக்கும், அதை வந்து நம்ம திருப்பி இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி சந்தோஷப்படாதீங்க. அப்படி சொல்றீங்கன்னா நீங்க ஸ்டாடிஸ்ன்னு இதை வச்சுக்காதீங்க. பாவம்னு விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா நம்மளே பேசுவாங்க அங்க. நீங்க ஒரு நாள் பகடக்கையா அவனுக்கு இருப்பீங்க, பாத்துக்கோங்க. 12வது, டோன்ட் டிபெண்ட்ஸ் அதர்ஸ் ஆல்வேஸ். அடுத்தவங்க கிட்டே டிபெண்டா இருக்கிறது, ஏதாவது ஹெல்ப் கேட்கறது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது அவன் கொடுப்பானா, காசு கொடுப்பானா, பைக்கு கொஞ்சம் கொடு, இப்படி எல்லாத்தையுமே டிபெண்டா இருக்கிறது. நீங்க ஹெல்ப் கேட்கலாம், சில நேரம் இருக்கலாம், ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். எப்ப பார்த்தாலும் கேட்டா உங்களை பார்த்து ஓடுவாங்க. சில பேர்ல ஏன்ப்பா ஓடுறான், இந்த வந்துட்டு இருக்கான் உன் நண்பர் தான் கேட்டா ஐயோ வந்தானா காசு கேட்பான், பைக்கை கேட்பான், பெட்ரோலுக்கு காசு கேட்பான், சாப்பாடு வாங்கி கொடு, டீ வாங்கி கொடுன்னு கேட்பான். அப்படின்னு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்த வாடா நண்பா அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கணும். இது நண்பர்கிட்டையும் இப்படி இருக்கணும், சொந்தக்காரன்ட்டையும் இருக்கணும். சொந்தக்காரன் எப்ப பார்த்தாலும் ஒரு 1000 கொடு 10,000 கொடுன்னு எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், நீங்க தான் எந்திரிச்சணும். உங்களை பிடிச்சி நீங்க தான் எந்திரிக்கணும். அடுத்தவன் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா உங்களை மாதிரி பிரச்சனை அவனுக்கு இருக்கு. உங்களுக்கு 1000 ரூபாய் பிரச்சனைனா அவனுக்கு 1,00,000 ரூபாய் பிரச்சனை. அவன் இன்னொருத்தனை பார்த்து தானே இருப்பான். அவங்க உங்களுக்கு இருக்கு, அவங்க எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வராங்க, அந்த டேக்கிள் நீங்களும் பண்ணுங்க. உங்களை ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க, கஷ்டப்படுங்க. லைஃப்ல கஷ்டப்படாம வாங்கிட்டு ஈஸியா யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த இதை விட்டுறணும். எப்பயாவது ஒரு தடவை கேட்கலாம், ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த இது ஹேபிட் சில பேர்லாம் இருப்பாங்க. 100 ரூபா கொடு, டீ சாப்பிடணும், ஒரு 100 கொடு, இப்படிலாம் கேட்கறது என் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களாம் டோட்டலாவே நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் லைஃப்ல. அவங்க என்னை பத்தி தப்பா பேசினாலும் எனக்கு வருத்தமே கிடையாது. அப்படி ஒரு நண்பரே எனக்கு தேவையில்லை. அவங்க கான்டாக்டே என்கிட்ட வச்சது கிடையாது. அந்த மாதிரி தான் நான்லாம் இருக்கிறேன். அப்போ இது பார்க்கும்போது அவங்க போறனால எனக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. நம்ம வந்து கரெக்டா இருந்துட்டோம்னா நம்ம பார்த்தோன்னே வந்து பேசணும். ஸ்ரீராம் எப்படி இருக்கீங்க, வா அப்படின்னு, வாடா மச்சா அப்படின்னு பேசணும் மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு
ஸ்ரீராம பார்த்து ஓடக்கூடாது. உங்க மேல மரியாதைன்னா அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்காதீங்க. நீங்க ராஜாவா இருங்க, சரியா? அடுத்தவன்ட்டே கேட்டு கேட்டு வாங்கணும்னு நினைக்காதீங்க. அந்த நிலைமைக்கு அவன் கொடுக்குற நிலைமை இருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி கொடுக்குற நிலைமைக்கு வரத்துக்கு என்ன வழியோ லைஃப்ல கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க வரலாம். அதை யோசிச்சீங்கன்னா அந்த பணத்தை நீங்க உங்களுக்கு தேவையான இந்த 1000 ரூபாவை 10,000 ரூபாவை நீங்க எடுத்துக்கிற மாதிரி சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ விஷயம் இருக்கு, எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கு, எவ்வளோ விஷயம் கத்துக்கிறது ஆன்லைன்ல கொட்டி கிடக்குது. அதை கத்துக்கோங்க. அதன் மூலமா நீங்க சம்பாதிங்க. உங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணுங்க, இல்ல உங்க வேலையை டெவலப் பண்ணுங்க, உங்க படிப்பை டெவலப் பண்ணுங்க. நீங்களும் அந்த நிலைமைக்கு வரலாம். 13வது, டோன்ட் ஆங்கிரி, பி மெச்சூர். கோவப்பட்டுட்டே இருக்காதீங்க. கோவப்படுறதுனால ஒரு விஷயமே கிடையாது. மெச்சூரா இருக்க பாருங்க. ஆரம்பத்துல எனக்கும் கோவம் வரும், எதை பார்த்தாலும் கோவம் வரும். எனக்கு வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ரோட்ல போகும்போது போன் பேசக்கூடாது, ஹெல்மெட் கரெக்டா போடணும், ஹெல்மெட்டை வந்து வண்டியில மாட்டி போக கூடாது. இப்பெல்லாம் பார்த்தாலே பல பேரை கத்துவேன். ஹெல்மெட்டை வண்டியில மாட்டி தலைக்கு வந்து நம்ம உயிரை பாதுகாக்க தான் போடுறாங்க. கவர்மெண்ட் அதான் சட்டம். பல பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறதே அந்த ஹெல்மெட் இல்லாதனால இறந்து போயிருக்காங்க. ஹெல்மெட்டோட சில பேர்லாம் அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு அந்த ஹெல்மெட் போறதுனால என்ன முடி கொட்டு போயிடும் சொல்லி சில பேர் போடாம, சில பேர் வந்து நோ என்ட்ரில வருது. நம்ம ஸ்ட்ரைட்டா உதாரணமா நான் திருச்சியில இருக்கிறேன், என் வீடு வந்து பொன்னகர்ல இருக்கு. அந்த பிரிட்ஜ் இப்ப வந்து கட்டியிருக்கிற பிரிட்ஜ்ல இருந்து நான் அப்படி நான் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போறேன்னா அந்த பிரிட்ஜுக்கு நடுவுல இருந்து ஸ்ட்ரைட்டா கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு அவங்க போகலாம், போய் சுத்தி வந்தா பொன்னகர்ல போகலாம். அப்படி போக மாட்டாங்க. அந்த நம்ம போயிட்டு இருக்க ரோடு அந்த பிரிட்ஜுக்குள்ள ராங் சைட்ல ஏறி வருவாங்க. அதுவும் நைட்ல லைட் ஆப்போசிட்ல அடிக்கும் போது நம்மளால ஓட்டவே முடியாது. அது எவ்வளவு சொன்னாலும் அப்படியே கிராஸ் பண்ண உடனே வீட்டுக்கு போயிடுவாங்களாம். வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க, கொஞ்சம் சாப்பிடுப்பீங்க, படுப்பீங்க. அதுக்கு 2 நிமிஷம் சுத்தி போறனால 5 நிமிஷம் ஒன்னும் குறைஞ்சு போறதுல பெட்ரோல் குறைக்க போறாங்களாம், குறைச்சு இந்த இடத்துல ஓட்டுறாங்களாம். அது இதுல என்ன ஹேபிட், அது சுத்தி போறனால ரூல்ஸை கடைபிடிக்கிறனால எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம அவங்க ஒரு மெச்சூரே இல்லாம இருக்கும் போது லைஃபே வந்து இருக்காது. நம்ம நாளாக எப்படின்னா மெச்சூரா இருக்கணும். எனக்குலாம் என்ன கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. என் ஹார்ட் பீட் தான் கூட வருது, எனக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகுது. அந்த நேரத்தில் கத்துனேன்னா அது அடுத்த 1 மணி நேரத்துக்கு அது பாதிப்பு எனக்கு இருக்கு. சில நேரம் அதிகமா கத்துனாலே ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கு. அதுக்கு பெட்டர் இதெல்லாம் பண்ண வேண்டான்றது கடந்த ஒரு 3 வருஷமாவே இதை நான் கடைப்பிடிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அப்ப என்னன்னா எனக்கு வந்து அதை நீங்க கத்துனதுக்கு அப்புறம் பாருங்க ஹார்ட் பீட் டப்பு டப்பு டப்புன்னு இருக்கும். எந்த யோசனையும் இருக்காது. இப்ப வந்து அவன் போறானா அவனோட பாடு, அவன் விழுகிறானா அவனோடது. என் வேலை நான் பார்த்து தான் போறேன். ஒருத்தன் வந்துட்டு தான் இருப்பான், அவனை திருத்தணும்னு எனக்கு வேலை இல்லை. அப்போ நான் மெச்சூரா இருந்துட்டு நான் போய்க்கிறேன். நான் ஒரு மனுஷனா இருந்துக்கிறேன். நீ வந்து மிருகமா வந்தேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஹெல்மெட் போறது என்னோட ஹேபிட். நான் இவ்வளவு ஹெல்மெட் போட்டு இவ்வளவு முடி இருக்கு. நான் கடந்த 2008 தான் போட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இன்னும் வரைக்கும் கொட்டல. என் பாடி இது அப்படி. உங்களுக்கு அது அதை நினைச்சோடு முடி கொட்டிரும் ஹெல்மெட்டை போட்டீங்கன்னா கொட்ட தான் செய்யும். நம்ம பாதுகாப்பு நினைச்சு பண்ணீங்கன்னா நடக்க தான் செய்யும். நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதை யோசிக்காம இப்படி போகும்போது தப்பு தான் நடக்கும். அதனால கோவப்படுறது நீங்க வந்து ரோட்ல மாத்திரம் இல்லை, வீட்லயும் சரி வெளியிலையும் அதிகமா கோவப்படுறது போல மெச்சூரா இருந்து விட்டு கொடுத்துட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம போறனால ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோம். நம்ம சேஃப்டியா வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம சேஃப்டியா பையனையும் வைஃபையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துக்கலான்றது என்னோட எண்ணம். அந்த இது பண்ணிக்கிறேன். ரோட்லயோ எங்கேயுமே கத்தாம மெச்சூரா நான் போய்க்கிறேன். நான் ஒரு பெரிய மனுஷன்றது எனக்குள்ள தோணும். எனக்கு மரியாதை எனக்கு வருது. பாக்குறவங்களுக்கும் இப்ப பாக்குறவங்களுக்குலாம் நான் மாறி இருக்கேன்னு தெரியுது. கொஞ்சமா இல்ல முழுசாவே மாறி இருக்கேன்றது இந்த ஒரு விஷயத்தினால எனக்கே புரிய வருது. நான் கோவப்படாம இருக்கிறனால நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 14th, be humble not nice. ஹம்பிளா இருங்க. ஹம்பிள்னா என்ன, ஒரு உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து சில பேர் மனுஷனா இருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்ககிட்ட பாசமா இருங்கன்னு. பாசமான்றது வந்து நடிச்சுக்கிட்டு சிலவெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்தவங்ககிட்ட. நீங்க உண்மையாவே ஆழமாவே ஒரு ஹம்பிளாவே அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சில பேர் பிரச்சனையோட இருப்பாங்க. ஹம்பிளா அணுகிறது, அவங்க கிட்ட உட்காந்து பேசுறது, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, நடிக்காம பண்றது. முக்கியமா அதான், நடிக்காம அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது பண்ற மாதிரி இல்லாம அவங்களுக்கு விஷயத்த புரிய வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோன்றத நம்ம ஹம்பிளா நடக்கும் போது இந்த நம்ம மேல மரியாதை கூட வரும். சில பேருக்கு அதுதான் இப்ப தேவை. நிறைய பேத்துக்கு புரியல. இப்ப எனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் புரியுமான்னு கேட்டா புரியாது. நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கனால அவங்களால இதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. நம்ம ஹம்பிளா சில விஷயங்கள் கோவப்படுறாங்கன்றதுக்காண்டி அவங்கள்ட்ட பேசாம போறதுக்கு பதிலா நான் அவங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சில பேர் பேசும்போது கேர் எடுத்துக்கிறேன். சில பேருக்கு அது தேவைப்படுது. அது யாருக்கு தேவையோ அவங்கள நான் ஹம்பிளா யூஸ் பண்ணும்போது நம்ம மேல 1 இல்ல 1000 மடங்கு நம்ம மேல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஹம்பிள்னஸ்ன்றது எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம். ஸ்மார்ட்டா இருக்குது. இதனால என்ன ஆகும்னா கோவம் இல்ல மெடிடேட் ஆகிற மாதிரி இருக்கு. நம்மளே சுயநலமா
நம்மளுக்கு நல்லது கொடுக்குறோம் அப்படின்றது எனக்கு தெரிய வருது. இது ஹேபிட்டை நான் இப்போ ரொம்ப கடைபிடிக்கிறேன். ஹம்பிளா இருக்கிறது. சில பேருக்கு ரொம்ப காமா போய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அது அவங்களுக்கு சப்போர்ட்டா அமையறதுனால நம்மளை தேடி சில விஷயங்கள் செய்யறாங்க. அதுதான் வேணும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நான் இப்ப மாறி இருக்கேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேன் உங்களால அப்படின்னு சொல்லும் போது அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. அந்த ஹம்பிள்னஸ்னால தான் எனக்கு வருது. பி ஹம்பிள், நாட் நைஸ். கடைசி பஞ்சா, டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யூ ஆர் ஸ்மார்ட். நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்றது ட்ரை பண்ணாதீங்க. சில பேர் அதை ட்ரை பண்ணி சொல்லுவாங்க, நான் தான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு எல்லா விஷயம் தெரியும், பாலிடிக்ஸை பற்றி தெரியும், எல்லா விஷயம் தெரியும்னுவாங்க. இப்போ என்கிட்ட பேசுகிறவங்க என்கிட்டலாம் கேட்போம், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சத்தியமா இல்லை, எனக்கு கடுகளவு தான் தெரியும். எல்லா விஷயம் தெரியும். சயின்ஸை பற்றியில் சில விஷயங்கள் எனக்கு தெரியும். என் பையனுக்கு தெரியும், அவன்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 11 வயசு பையன்கிட்ட நான் சயின்ஸை பற்றி கேட்டுக்கிறேன். அந்த பைக் போகும்போது அந்த ஃபிசிக்ஸை பற்றி எனக்கு சொல்கிறான், மேக்ஸை பற்றி சொல்கிறான், எனக்கு தெரியவே தெரியாது. தெரியுதுங்களா? அப்போ அவன்கிட்ட இருக்கிற அந்த என் ஒய்ஃப்ட்ட கேட்கும் போது மெடிக்கல் ஓரியன்டாக சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. இப்போ நான் பேசுகிறேன், அந்த ஹார்மோன் சேஞ்சு உள்ளே இருக்கிற மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த புகமாக இருக்கனால உங்கள் ஸ்ட்ரெஸ் வருது, கோவம் வருது அப்படின்னு நான் பேசுகிறேன்னா இது என் ஒய்ஃப் சொன்னது. இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேதராக நிறைய இடத்துல நான் கேட்டுக்கிறேன். எனக்கு தான் தெரியும். தெரிஞ்சேன்னா எனக்கு எந்த விஷயம் தெரியாது. நான் புக்கு அவ்வளோ படித்தாலும் இன்னும் நான் கற்றுட்டு தான் இருக்கிறேன். நான் கற்றுக்கிட்டு டெய்லி லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். எடிட்டிங்கில் நான் இன்னும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். புதுசாக எனக்கு இருக்குது. அதை நான் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணும் போது தான் எனக்கு தெரியுது, ஓ இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி தான் அவங்களாம் ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்களான்றது எனக்கு இப்போ தெரியுது. இந்த வெர்டிக்கல் வீடியோஸ் பண்றத பத்தி நான் நேற்று சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு தெரியல, நிறைய விஷயம் எனக்கு இன்னும் தெரியல. நான் ஒன்னும் ஸ்மார்ட்லாம் கிடையாது. இவ்வளவு பேசுறதுனால நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு அறிவாளி கிடையாது. நான் கொஞ்சம் கத்துருக்கேன், அதை உங்களுக்கு சொல்றேன். இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதான் என்னோட வேலை. தவிர எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சா நின்றுவோம், சொல்ல மாட்டோம். மூளை பிளாங்க் ஆயிடும். வேலை எதுவுமே நம்ம சொல்ல தோணாது. நம்மளுக்கு சொல்லதான் தெரிஞ்ச விஷயத்த கொடுக்காதான் இன்னும் நம்மளுக்கு ஊத்து மாதிரி மைண்ட்குள்ள ஏறும். ஊத்து மாதிரி கத்துக்குவீங்க. ஆனா இதனால நீங்க ஸ்மார்ட்லாம் கிடையாது. விஷயம் புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஈஸியா கேதர் பண்ணிக்கிறீங்க. மித்தங்களால கேதர் பண்ண முடியல. அதுக்காண்டி அவங்க ஸ்மார்ட்லாம் கிடையாது. நம்மளும் ஒரு யூனிக்னஸ், அவங்களும் ஒரு யூனிக்னஸ் ஆன பர்சன் தான். ஆனா எல்லாமே எனக்கு தெரிஞ்சனால எனக்கு தான் அப்படின்றது ஒரு மதமையில யாரும் நடக்காது. எனக்கு அது நடந்தோம்னா உங்களை தூக்கி போட்டு இந்த சொசைட்டியே இதாயிரும். நீங்க இன்னும் கத்துக்க வேண்டிய ஆளுன்றத ப்ரூவ் பண்ண பாருங்க. ப்ரூவ் பண்ண கூட தேவையில்லை. நீங்க பாட்டு வாழ்க்கையில நடந்து பாருங்களேன். இப்ப நான் சொல்றேன், எனக்கு நான் பாட்டுக்கு நான் போறேன். தேவைன்னா அங்கங்க எடுத்துக்கிறேன். என் பாயிண்ட் இருந்து எடுத்துக்கிறேன், வைஃப் டைம் எடுத்துக்கிறேன், சில புக்ஸ் டைம் எடுத்துக்கிறேன், சில வீடியோல இருந்து எடுத்துக்கிறேன், சில நண்பர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன், சில ரீல்ஸ்ல இருந்து சில கருத்துக்கள் எடுத்துக்கிறேன். அப்ப அங்கங்க எடுத்துக்கிட்டு அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாலே நான் இது எனக்கு தான் தெரிஞ்சுன்னு இருந்தேன்னா நான் மித்ததெல்லாம் கத்துக்க மாட்டேன். எனக்கு தெரியாது, இன்னும் நான் கத்துக்கணும்னு நினைக்கிறனாலதான், நான் லேர்னர் அப்படின்னு நான் நினைக்கிறனாலதான் எனக்கு நிறைய விஷயம் எனக்கு வந்துட்டு இருக்கு, கத்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லாரும் உங்களை மதிக்கணும்னா இந்த 15 விஷயத்துல அட்லீஸ்ட் ஒரு 50% நீங்க கடைப்பிடிச்சாலே உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. இது ஃபுல்லா நீங்க இந்த 15% நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த மனிதரா இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாரும் மதிப்பாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, உங்களை ஈகோ இல்லாத பர்சன் நினைப்பாங்க, உங்ககிட்ட எல்லா ஆலோசனையும் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்றனால தெரியலன்னு சொல்ல போறீங்க. அப்போ உங்க மேல மரியாதை தான் கூடும். உங்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா யாருக்காவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயமா விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் கொண்டு போய் ஷோ பண்ணுவாங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு உங்க வியூ என்னன்றது தெரியும். நீங்க லைக் பண்ணீங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போகும். இந்த மாதிரி சார்ந்தவங்களுக்கும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனையோ அவங்களுக்குலாம் போய் சேரும். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போய் சேரும். எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். லைக் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.